ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கல்யாண விருந்து தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அவங்க வந்து காலையில் கல்யாணம் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து விருந்து கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து எப்படின்னா, நம்மளே என்னென்ன வேணுமோ நிறைய இருக்கும் ஐட்டம். நம்மளே தேவையானதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். சிக்கன் ஐட்டத்தில் நிறையா இருந்தது. இப்போ அதே மாதிரி வந்து சமோசா, ரோலு நிறைய ஐட்டம் இருந்தது பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான என்னென்ன பிடிக்குமோ அவங்கவுங்க சாப்பிட்டுக்க வேண்டியது தான். நல்லா ஜாலியாகவும் இருந்தது, பார்க்குறதுக்கும் நல்லா ஜாலியாக இருந்தது. பொண்ணு எல்லாமே நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு, சிக்கன் பிரியாணி இப்படி தான் இருந்தது, இந்த கலரில் தான். அதுக்கப்புறம் வந்து நான் வச்சுருந்தாங்க, வெள்ளை சாப்பாடு. அதுக்கப்புறம் சிக்கன் குருமாவிலே வந்து நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க சிக்கன்லேயே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது உருண்டை குழம்பு. அதுக்கப்புறம் நிறைய சோஸ், இதெல்லாம் வந்து பருப்பு வகை, வெஜிடபிளும் வச்சுருந்தாங்க, அதே மாதிரி நான்வெஜ்ஜும் வச்சுருந்தாங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அவங்கவுங்க எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இன்னும் ஒரு கஷ்டம்னா காரம் இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியல. நான் கொஞ்சம் வந்து வெஜிடபிள்லாம் வந்து டேஸ்ட்டு பார்க்கல. இதெல்லாம் சிக்கன் ஐட்டத்தெல்லாம் நிறையா இருந்தது. அதே நமக்கு தேவையானதான் நம்ம எப்போவுமே எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அதே மாதிரி ஜாலியாக வந்தது. பொண்ணெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவங்களும் இன்னொரு சைடும் வந்து பார்ட்டி நடந்துக்கிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா லெமன் சாப்பாடு மாதிரி இருந்தது. இது என்ன சாப்பாடுன்னே தெரியல. இது வந்து உருளைக்கிழங்கு புலாவ் மாதிரி இருந்தது. நிறையா விதமாக இருந்தது, நிறைய ஐட்டம் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சலாட் ஐட்டம் இருந்தது. பழம்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க. இதுலேயும் சோஸு நிறையா இருந்தது. பச்சடி, அதே மாதிரி வெள்ளரிக்காய் பச்சடி, நிறைய ஐட்டம். இதுலேயும் நிறையா விதமாக இருந்தது. இந்த மாதிரி சலாதுலேயும் வந்து நிறையா சலாடுலேயும் வந்து நிறையா இருந்தது சோஸ் ஐட்டம். அது ஸ்வீட் கார்ன் வச்சுருந்தாங்க. இதை எல்லா பழமும் கலந்து வெட்டி போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சலாது. அதுக்கப்புறம் வந்து மைனஸ், அதுக்கப்புறம் தசர் ஐட்டம். இதெல்லாம் தசர் ஐட்டத்துலேயும் நமக்கு தேவையான ஐட்டம் நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நம்ம ஊர் பாயாசம் இருந்தது. இது வந்து பெங்காலி ரெஸ்டாரண்ட் மாதிரி. இது பெங்காலி ரெஸ்டாரண்ட் தான் இது. அதனால் வந்து காரம் இல்லை. இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கும் இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து காரம் இல்லாமல் சாப்பிட தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பிறந்தநாள் பார்ட்டி வேறு நடந்துட்டு இருந்தது. நான் வீடியோ எடுக்கிறதுல என்னை கூட்டி வீடியோ எடுத்துக்கோங்கன்னு வேறு ஜாலியாக அவங்க ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க தான் பிறந்தநாள் பேபி. செம்ம ஆட்டம் போட்டுட்டு வந்தால் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைஃப்னால் இப்படி தான், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இப்படி தான் இருக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுட்டுக்காரவங்க நிறைய டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் இருந்தது, ஜாலியாகவும் இருந்தது. எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்க. அவங்க போடுற மியூசிக்லாம் நமக்கே ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் வர மாதிரியே மியூசிக் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஏந்து தான் ஆட முடியல. அதுக்கப்புறம் எனக்கு தேவையானதை போயிட்டு நானே வச்சு சாப்பிட்டேன். அதிகமாக சாப்பிட்டாலும் நமக்கு ஆபத்து, கம்மியாக சாப்பிட்டாலும் நமக்கு ஆபத்து. அதனால் நான் எனக்கு தேவையானது அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் டேஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டேன். கண்டிப்பாக ஆனால் சூப்பராக இருந்தது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நல்லா ரொம்பவே பிடிக்கும் அந்த ஐட்டம்லாம், காரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு வந்து பார்க்குறதுக்கு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. Audio Jungle.